ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ், கோயம்புத்தூர், ஆர்எஸ்புரம். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா, அந்த என்ன சொல் டபுள் கலரில் வந்து இந்த மிலாஞ்ச் காட்டன் ஆல்ரெடி காமிச்சிருப்பேங்க. அந்த மிலாஞ்ச் காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிண்டட் புதுசாக வந்துருக்குங்க. ஷார்ட் கலரும்பாங்க. நான் காட்ட போகிற சாரி பார்த்திங்கன்னா ஷார்ட் கலரும்பாங்க, டபுள் கலரும்பாங்க. அப்புறம் வந்து இதுக்கு அழகான தமிழ் வார்த்தை கூட ஒன்று இருக்குது, மேகவர்ணன்னு ஒரு கலர் இருக்குது. ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80s இன்றைக்கி லைனில் இருக்கிறவங்க கூட வியாபாரிகளுக்கு அந்த கான்செப்ட் தெரியாது. இந்த 80ஸில் 80 வயசு ஆனவங்களுக்கு தான் இந்த இது தெரியும். இந்த கான்செப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகவர்ணம், அந்த டபுள் கலருக்கு உண்டான அந்த கான்செப்டுக்கு பேருங்க. ஒரு சாரி பிரித்து காட்டுறோம் பாருங்கள். கிரேயில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஃப்ளவர் கொடுத்துங்க. அந்த கோயம்புத்தூர் காட்டனுக்கு உண்டான அழகான சின்ன பார்டர், அழகான டசல்ஸ். பல்லு வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் கொடுத்து அந்த வார்ப்போட கலர் கொடுத்துங்க. உள்ளுக்குள்ளே பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பீஸ் போடலாம், இல்லைன்னா அந்த பாடியில் இருக்கிற கலர் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1249. இதில் வர ஒவ்வொரு கலர் காட்டுற மாதிரி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரேயில் வந்துங்க கொஞ்சம் பிரிண்ட்டு வந்து பெருசாக இருக்கும். இந்த காட்டனை வந்து மறுபடியும் காட்டுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சம்மர் இனி முடிகிற அப்படி தெரியலிங்க. நம்மளும் சரி அப்படியே ஒவ்வொரு ரைடு அது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது. அந்த டபுள் கலர், அந்த தமிழில் சொன்ன பார்த்திங்கன்னா மேகவர்ணன்ட்டு அந்த கலைஞ்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதுதான் அந்த மெயின் இது. பார்த்திங்கன்னா அழகான அந்த ஒரு கிரேக்கு, லைட் கிரேக்கு அந்த ப்ளூ பார்டர் கொடுத்து அந்த ப்ளூ பார்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ப்ளூ கொடுத்து ரெட்டு கொடுத்து நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பல்லு வந்து கொஞ்சம் ஜெர்க்கான மாதிரி இருக்கு, இருந்தாலும் வந்து இது ஒரு விதமாக இருக்குது. ஓகேங்களா? ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா அதே எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பார்டர் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் பீஸ் தைங்க, ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேங்க. ஆக்சுவலி வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் போடாமல் வந்து பாடி இருக்கிற கலருக்கு வந்து ஃப்ளவர் இருக்க ப்ளவுஸ் பீஸ் போடனா இன்றைக்கி ப்ளவுஸ் பீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் மைண்ட் வாஸை கேட்ச் பண்ணுறேன், 600 rupees 700 rupees ஆகுது. ஓகே, 600 rupees 700 rupees செலவாது. ஓகே, அந்தளவுக்கு இந்த புடவை உழைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% உழைக்கும். அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹேண்ட்லூமோட ஸ்பெக்கு நல்லா கூலாக சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கட் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் பேஸ், சிம்பிளாக நீட்டாக இந்த டிசைனை வந்து அப்படியே க்ரௌடாக இருக்குங்க. அதை வந்து இந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக ஆப்டாக டிசைனால் வெளிப்படுத்துதுங்க. பல்லுவும் காமிச்சிட்றேங்க. ஷார்ட் பல்லு அந்த ஹேண்ட்லூம் சாரியை வந்து ஞாபகப்படுத்து. உங்களுக்கு இந்த சாரியை வந்து இந்த பல்லு காட்டும்போது தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லூம் சாரியை வந்து தெரியப்படுத்து. இல்லைன்னா இது ஒரு டபுள் கலரில் அந்த ஷார்ட் கலர் சாரீஸ் மாதிரி ஒரு இது ஃபேன்சி காட்டன் மாதிரி இது உங்களுக்கு தெரியப்படுத்துது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் தான் மெயின் ஹைலைட்டுங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1249. ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஷார்ட் கலர் கொஞ்சம் மாநிறமாக இருந்தவங்களுக்கு இந்த ரகங்கள் ரொம்ப சூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் காட்ட போகிறது பார்த்திங்கன்னா பிங்க். இதோட சாய்ஸ் இந்த என்ன சொல்கிறதுங்க, நிறைய வெரைட்டிஸ் வருது. கரிஷ்மா, இந்த மல்மல், ஜோத்பூர், இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இந்த கோயம்புத்தூர் காட்டன் சாரிலே பிரிண்டட் மாதிரி. இதுக்கு முன்னாடி இதே ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மிலாஞ்ச் காட்டன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிளாக் பிரிண்டட் காமிச்சிருப்பாங்க. சில பேருக்கு அந்த பிளாக் பிரிண்ட்டை பிடிக்காத இந்த மாதிரி கேஷுவல் ஃப்ளவர் பிரிண்ட், ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரகத்தை உங்களுக்கு காட்டுறேங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றுக்கு ஒன்று அந்த பிங்க் பேஸில் அதுக்கு கான்ட்ராஸ்ட் அவர் என்ன கலரோ அந்த டிசைனர் கரெக்டாக கலர் கொடுத்துருக்கா. அப்படி எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஷாபியாக இல்லாமல் கோர்வையாக ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக கட்டினாலும் நம்மளை வந்து
வேர் பண்ணும்போது நம்மளை வந்து நல்லா மேம்படுத்தி காட்டுற மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோம் வாஷ் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸ் பீஸும் காமிச்சிடுறேன். பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பீஸோட இந்த பாடியில் இருக்கிறத ஏதோ ஒரு இந்த ஃப்ளவர் இருக்கிற ப்ளவுஸ் பீஸ் போட்டால் ரொம்ப கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுலேயே வந்துங்க கொஞ்சம் ப்ளூ, நன்றாக பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாரியோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவரும் கூட இல்லைங்க, அந்த ஃப்ளவருக்கு அந்த மெயின் அந்த பார்டர் தான் ரொம்ப நீட்டாக எடுத்து கொடுக்குது. அந்த பார்டர் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உடுத்தாத மாதிரி கேட்பாங்க, அந்த வெயிட்டாக அவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப ஆப்டாக இருக்கும். பல்லுங்க, ப்ளவுஸ் பீஸ், ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதான் ரொம்ப இப்படி காட்டும்போது தான் ஒரு ஐடியா வருது. இப்படி நான் காமிச்சிங்க, கடையில் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் நீங்கள் காமிச்ச மாதிரி இல்லைங்க, நீங்கள் காமிச்ச மாதிரி இல்லைங்கன்னா நான் இருக்கிற சாரீ தான் காட்டுறேங்க. அந்த ஒரு சாரீ வந்து பிரிச்சுங்க, அந்த பல்லு பார்டர் பாடி ஒரு சேரை பார்க்கும்போது நீங்கள் ஒரு செகண்டில் டிசைட் பண்ணிடுறீங்க இது வேணுமா வேண்டாமா, நமக்கு ஆப்ட் ஆகுமான்னு. ஸோ ஒவ்வொரு சாரியும் நான் வந்து பிரித்து காட்ட முடியாதுங்க. ஒவ்வொரு சாரீ இந்த ஸ்டோரில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்த டிசைன்ஸ் பார்த்து வச்சுருக்குறோம். அது பொறுமையாக வந்து அந்த டிசைன் என்னன்னு நீங்கள் வந்து அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா வரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, லைட் ப்ளூங்க, இதுவும் நல்லாயிருக்கு. தம்பி சாரீ சிம்பிளாக வேணும் தம்பி, கொஞ்சம் சாஃப்டாக வேணும் தம்பி, கலர் ரொம்ப அடிக்கக்கூடாது, கரெக்டாக இருக்குது உங்களுக்கு, கரெக்டாக மைல்டாக அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரிங்க, அந்த பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்டருங்க. காலையிலேருந்து கட்டினாலும் அந்த கூலாக இருக்கும், அதுதான் அந்த காட்டனோட தனித்துவம். நம்ம ட்ரெடிஷன் ஐட்டம், கோயம்புத்தூர் ஐட்டம், மிலாஞ்ச் காட்டன். அண்டு பல்லு, ஷார்ட் பல்லு. ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப் டிசைன், இது இங்கே தான் வந்து அந்த டிசைனர் ரொம்ப கவனமாக வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இந்த கேஷுவல் டிசைன் கொடுத்துட்டும் கூடுங்க. அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிசைன் வாங்க, ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துமோ அந்த சாரியை வந்து ஃபேன்சியாக பண்ணிடும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நீட்டாக பிரைட்டாக இருக்கும். இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1249. நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட்டில் வந்து மல்டி கலர், அதாவது டிக் பண்ணுற மாதிரி செலெக்ஷன்ஸ் இருக்குங்க. சூப்பர் ஹீப்பர் அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க, கட்டலாம், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் வேர்க்குங்க, வெளியே போகிறப்போ ஷாப்பிங் போகிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளை நல்லா நீட்டாக நம்மளை யூனிக்காக எடுத்து காட்டும். அது மெயின் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்லூம் ஒரு டச்சு தான், அந்த டபுள் கலர் ஷார்ட் கலர், அந்த இருக்கிறத பேஸை வந்து பிளர் பண்ணிங்க, அந்த கலரை வந்து பிரைட் பண்ணி, இது ஒரு கான்செப்ட்டுங்க. அந்த கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பார்டர் வந்து கரெக்டாக இருக்குது, ஷார்ட் பல்லுங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் அந்த இதே டிசைன் இல்லாமல் இந்த டிசைனை மேம்படுத்தி காட்டுற மாதிரி இந்த ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹோம் வாஷ் பண்ணிக்கலாங்க, ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காட்டன் சாரீ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து போகாமல் இருக்கிற மாதிரி அந்த எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஹலோ வியூவர்ஸ், நான் காமிச்ச புடவையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிடிச்சிருந்த புடவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்க. இல்லைன்னா இந்த கான்செப்ட்லேயே வேறு வேணாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.